சப்பாத்திக்கு எப்பயுமே ஒரே மாரி சைட் டிஷ் சாப்பிட்டு போர் அடிக்குதுங்களா? அப்ப இந்த வெங்காயம் தக்காளி ரெசிபி உங்களுக்கு தாங்க. இந்த வெங்காயம் தக்காளி ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே மாரி ரொம்ப சுலபமாவும் ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிட்டு, கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி அது கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும், ஜீரகமும் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது. இது கூட ஒரு 10 பல் பூண்டு நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்த நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளிய அரைச்சு வச்சிருக்கேன். அதுவும் இதில நான் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு அரைச்சு சேர்க்க பிடிக்கலன்னா, நீங்க ஸ்லைஸ் பண்ணி கூட இதில சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போறேன். இப்ப இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்ததும் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க. அப்பதான் அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டியோட சூட்லயே இருந்துச்சுன்னா, இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடும். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள சப்போர்ட் பண்ணியிருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.